இல்லை ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு அவர் போல அவரை கூப்பிட்ருக்காங்க. பாஜகலேருந்து டெல்லிக்கு முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஓபிஎஸ் வந்து அதை மறுத்துருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து என்ன அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பல நாட்களாக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படல. பிரதமரை சந்திக்கிறதுக்கோ உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தரப்படலை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓபிஎஸ் மறுத்துருக்கார், டெல்லிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ரவீந்திரநாத்தை வச்சு பேசி தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னதுக்கப்புறம் சரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போயிருக்கார். இதுக்கு முன்னாடி போன 24ஆம் தேதி செங்கோட்டையன் வந்து தாவைக்கால சேர போகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியே வந்துச்சு இல்லையா, யூகம் வெளில பேச ஆரம்பித்த அந்த டேல வந்து ஓபிஎஸ் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் ஒன்று சென்னையில் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியமான அஜெண்டா அவங்க வந்து கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் உறுதியாகி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு இடம் வந்து உறுதியாகி ஓபிஎஸ்க்கு இருக்குது. அது தொடர்பான அறிவிப்பில் அது தொடர்பான ஒரு சமிகைக்காகத்தான் அந்த கூட்டமே இன்னைக்கு கூட்டப்பட்டது. 24ஆம் தேதி திமுகவில் ஓபிஎஸ் இணைக்கப்பட்டு அவருக்கு வந்து ஒரு பதவி அறிவிப்பு வந்து கூட்டணியில் ஒரு திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் போகிறதுக்கான ஒரு சமிகை கொடுக்கறதுக்காக தான் 24ஆம் தேதி கூட்டமே கூட்டப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த அறிவிப்பு பண்ண வேணாம் அப்படின்றத தடுத்துட்டாங்க.